Hey guys, நம்ம இந்த free online coaching classes for the net examination video seriesல இருக்கோம். And இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெப்பச்சலன மழை பொழிவின் சாத்தியம் எது தீர்மானிக்கிறது, அதாவது வெப்பச்சலன மழை அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக வெப்பச்சலன மழை அப்படின்னா ஒன்றும் இல்லை, பகல் நேரத்தில் அதிகமாக வெயில் அடிக்குது அப்படின்னா அதோட தாக்கத்தால் மதிய நேரத்துக்கு மேலே மழை பெய்யும். ஓகேவா, இது பேர் தான் வெப்பச்சலன மழை. இங்கிலீஷ் சொன்னோம் அப்படின்னா இதுக்கு பேர் கன்வெக்ஷனல் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது லோக்கல் ஃபினாமினா தான், அதாவது சீசனல் ரெயின் கிடையாது. என்னைக்கெல்லாம் வெயில் ஓவர் அடிக்குதோ அன்னைக்கு மழை பெய்யும். ரைட்டா, ஸோ அதுக்கு பேர் தான் வெப்பச்சலன மழை. அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம நெட் கிளாஸ் வீடியோ சீரிஸில் லெக்சர் நம்பர் 7 அண்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து லாப்சி ரேட். அண்ட் இதுக்கு ரெஃபர் பண்ண புக்ஸ் என்னென்ன அப்படின்னா அட்மாஸ்பியர், ஓஷன் அண்ட் கிளைமேட் டைனமிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்டரி டெக்ஸ்ட் பை ஜான் மார்ஷல், கிளைமேட்டாலஜி பை ஜான் இ ஆலிவர் அண்ட் அட்மாஸ்பியரிக் தெர்மோடைனமிக்ஸ் பை ஜான் எம் வாலேஸ். அண்ட் இந்த ஹெட்டிங் எது இருக்குது அப்படின்னா 4th டாப்பிக்கில் இருக்குது. எதுலனா ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியரிக் சயின்ஸில் இருக்குது. ஓகேவா, வெல்கம் டு மை சேனல் சக்ஸஸ் குரு அண்ட் மை செல்ஃப் பஞ்சநதன். அண்ட் இந்த ஹெட்டிங்குள்ளே போகும். ஆக்சுவலாக லாப்சி ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிக்ரீஸ் ஆஃப் எனி அட்மாஸ்பியரிக் வேரியபிள் வித் ஹைட், அதுதான் லாப்சி ரேட் அப்படிங்கிறது. இது பொதுவாக வந்து அட்மாஸ்பியரிக் வேரியபிள்னு சொன்னால் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேசியஸ் கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் தான் அட்மாஸ்பியரிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாப்சி ரேட் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணோம்னா இதுதான். அண்ட் இது பொதுவாக எதை குறிக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் குறிக்குது. ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி பை டிஇசட், அதாவது சிக்மா அப்படிங்கிறது லாப்சி ரேட், டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் அண்ட் இசட் அப்படிங்கிறது ஆல்டிடியூட், அதாவது உயரம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது பொதுவாக முன்னாடி மைனஸ் சைன் போட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கீழேருந்து மேல் நோக்கி நகரும் போது டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது இல்லையா, அந்த டிராப்பிங் ஆஃப் டெம்பரேச்சர் இண்டிகேட் பண்ணதான் ஒரு மைனஸ் சைன் முன்னாடி போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த லாப்சி ரேட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்விரான்மெண்டல் லாப்சி ரேட், அதாவது ஆக்சுவல் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வித் ஆல்டிடியூட் ஃபார் ஸ்டேஷனரி அட்மாஸ்பியர். ஸோ இங்கே வந்து அந்த கேஸ் அல்லது அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து மூவ் ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மேலே உயரம் போக போக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்விரான்மெண்டல் லாப்சி ரேட். இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. இதுக்கு அடுத்து உள்ளது அடியாபேட்டிக் லாப்சி ரேட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏர் ஆஸ் இட் மூவ்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் ஏர் மாஸ் அது மேல் நோக்கி நகருதோ இல்லை கீழ் நோக்கி நகருதோ, அப்படி நகரும்போது அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதுக்கு பேர் தான் அடியாபேட்டிக் லாப்சி ரேட். முதல்ல சொன்னதில் வந்து ஏர் மாஸ் நகரவே இல்லை, ஆனால் டெம்பரேச்சர் மேல் நோக்கி போக குறையுது இல்லையா, அதுக்கு பேர் என்விரான்மெண்டல் லாப்சி ரேட். இந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஏர் மாஸே சேர்ந்து நகருது, அப்படி நகரும்போது ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்சை வந்து அடியாபேட்டிக் லாப்சி ரேட் அப்படிங்கிறாங்க. ஸோ நகரக்கூடிய ஏர் மாஸில் வாட்டர் வேப்பர் இருக்கா இல்லையாங்கிறத வச்சு ரெண்டாக பிரிக்கிறாங்க இதை. அது ஒன்று வந்து ட்ரை அடியாபேட்டிக் லாப்சி ரேட், அதாவது இதில் வந்து நகரக்கூடிய ஏர் மாஸில் வாட்டர் வேப்பருங்கிறது இல்லை, அதனால அது பேரே வந்து ட்ரை அடியாபேட்டிக் லாப்சி ரேட். இதுவே சேச்சுரேட்டட் அடியாபேட்டிக் லாப்சி ரேட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மேல் நோக்கி நகரக்கூடிய அந்த ஏர் மாஸில் உள்ளுக்குள்ளே வாட்டர் வேப்பரும் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து சேச்சுரேட்டட் அடியாபேட்டிக் லாப்சி ரேட். இதை போய் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரை அடியாபேட்டிக் லாப்சி ரேட், அதாவது DALR அப்படின்னா என்னன்னா the rate of temperature decreases with height for a parcel of dry or unsaturated air rising under adiabatic condition. அதாவது ஒரு ஏர் மாஸ் கீழேந்து மேல் நோக்கி நகருது, நகரும் போது அதுக்குள்ள உள்ள ஏர் மாஸில் வாட்டர் வேப்பர்ங்கிறது இல்லை, அதான் ட்ரை அல்லது அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நகரும் போது ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் லாஸ் வந்து ட்ரை அடியாபேட்டிக் லாப்சி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஏர் மாஸ் கீழேருந்து மேலே போச்சு அப்படின்னா கீழே இருக்கிற ப்ரெஷர் வேறு மேலே இருக்கிற ப்ரெஷர் வேறு இல்லையா. ஸோ உயரம் போக ப்ரெஷர் குறையும். ஸோ எப்போ ப்ரெஷர் ட்ராப் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னா பொதுவாக எக்ஸ்பான்ஷன் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்க, ப்ரெஷர் கூடிச்சுன்னா கம்ப்ரெஷன் நடக்கும், ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ ப்ரெஷர் குறைய குறைய விரிவடைது வாயு. அப்படி விரிவடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ட்ராப் ஆகும். இன்டர்னல் எனர்ஜினா ஒன்றும் இல்லைங்க, அந்த ஏர் மாஸ் நகர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ள அயான்ஸ் நகர்ந்துகிட்டே இருக்கும். நிறைய நகர்ந்துச்சுன்னா ஹை இன்டர்னல் எனர்ஜி, கம்மியாக நகர்ந்துச்சுன்னா லோ இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ப்ரெஷர் கம்மியாகுது, ஸோ எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஸோ எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது அதோட சேர்ந்து இன்டர்னல் எனர்ஜி ட்ராப் ஆகுது. அப்படி இன்டர்னல் எனர்ஜி ட்ராப் ஆச்சுன்னா அதோட டெம்பரேச்சரும் சேர்ந்து ட்ராப் ஆகுது. அப்படி ஆகிற டெம்பரேச்சர் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா 9.8 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர். அதாவது கீழேருந்து மேலே நீங்கள் 1 கிலோமீட்டர் நகர்ந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 9.8 டிகிரி செல்சியஸ் குறையுது. இதுதான் வந்து ட்ரை அடியாபேட்டிக் லாப்சி ரேட்.
இது எதுக்கு? ஏர் மாஸ் ட்ரையாக இருக்குது, அந்த அதாவது வாட்டர் வேப்பர் இல்லாமல் இருக்குது, அது நகரும்பொழுது இப்படி ஆகுது. சரி, இதுவே வந்து ஏர் மாஸ்கில் வாட்டர் வேப்பர் இருக்குது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலாக வாட்டர் வேப்பர் இருந்துச்சுன்னா அதோட பிஹேவியர் ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிப்பிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் வேல்யூ. அது வந்து பொதுவாக எப்படி இருக்குன்னா 5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர். ஸோ பார்த்தா தெரியும், ட்ரை அடியாபேட்டிக் லாப்சி ரேட் வந்து கிட்டத்தட்ட 10, அதில் பாதி தான் இது இருக்குது, அதாவது 5ல் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரை ஏர் மாஸில் வாட்டர் வேப்பர் இல்லை. ஸோ எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சுன்னா ஜஸ்ட் கூலிங் மட்டும்தான் நடக்குது. ஆனால் அந்த சேச்சுரேட்டட் அடியாபேட்டிக் லாப்சி ரேட் என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது அதில் வாட்டர் வேப்பர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகுது. ஸோ பொதுவாக வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சர் ரிலீஸ் பண்ணும், அதாவது ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணுற ஹீட்டு அட்மாஸ்பியர் ஏர் மாஸோட ஆட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியர் ஏர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுமா? அப்போ இந்த ஏர் டெம்பரேச்சர் ட்ராப் 9.8ங்கிறது ஆல்மோஸ்ட் பாதியாக குறைஞ்சிருச்சு. ஏன்? இந்த ஏர் மாஸுக்கு இந்த வாட்டர் வேப்பர்லேருந்து ஹீட் சப்ளை கிடைக்குது, அதனால டெம்பரேச்சர் ட்ராப் கம்மியாயிடுச்சு. புரிஞ்சா? ஸோ ட்ரை அடியாபேட்டிக் லாப்சி ரேட்னா அந்த ஏர் மாஸில் வாட்டர் வேப்பரே இல்லை. ஸோ கீழேருந்து மேலே 1 கிலோமீட்டர் நீ பாஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா 9.8 டிகிரி செல்சியஸ் குறையுது. வேற சேச்சுரேட்டட் அடியாபேட்டிக் லாப்சி ரேட்டில் என்ன ஆகுது, கீழேருந்து மேலே போகும்போது எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் நடக்குது, பட் ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாய்ஸ்சர் எல்லாம் கண்டென்ஸ் ஆகுது. அப்படி கண்டென்ஸ் ஆகும்போது தான் க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்குது, அது கூட சேர்ந்து ஹீட்டும் ரிலீஸ் பண்ணுது, அண்ட் அந்த ஹீட் ரிலீஸ்னால டெம்பரேச்சர் ட்ராப் கம்மியாகுது. ஸோ இது வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது, மேல் நோக்கி 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு 20.2 டிகிரி செல்சியஸ் வரும் இதில் ட்ரை அடியாபேட்டிக் லாப்சி ரேட்டில். அதுவே சேச்சுரேட்டில் போனீங்கன்னா 30லேருந்து 25 தான் போகும். ஏன்? எக்ஸ்ட்ரா ஹீட் சோர்ஸ் இந்த கண்டென்சேஷனால் ஆட் ஆகுது. ஓகேவா? இதுதான் இங்கே நடக்குது. சரி, இது தெரிஞ்சு என்ன சார் ஆக போகுது அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாப்சி ரேட். த வேரியிங் என்விரான்மெண்டல் லாப்சி ரேட் த்ரூ அவுட் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் ஆர் ஆஃப் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இன் மீட்டியராலஜி, பர்டிகுலர்லி வித் த ட்ரோபோஸ்பியர். முக்கியமாக ட்ரோபோஸ்பியருக்குள்ள உள்ள லாப்சி ரேட் சேஞ்சஸ்னால தான் என்ன மீட்டியராலஜிக்கல் ஸ்டடீஸ் நிறையா பண்ணுறாங்க. அது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஏர் மாஸ் ஹீட் ஆகும்போது மேல் நோக்கி நகருது அப்படின்னு வச்சுப்போம். அது எந்த ஹைட்டுக்கு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணுறதே லாப்சி ரேட் வச்சு தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர் மாஸ் தரையிலேருந்து மேல் நோக்கி நகருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் போகும்போது தான் ஃபஸ்ட்டு இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கு வாட்டர்லாம் கண்டென்ஸ் ஆகி க்ளவுடாக மாறுறதுக்கு. அதை தாண்டி இன்னும் உயரம் போச்சுன்னா அந்த க்ளவுட்ஸ் பெரிய சைஸ் க்ளவுடாக மாறும். ஷவர், அதாவது ரெயின் வருது இல்லையா, மழை பெய்யுதுலையே, அது காரணமாக இருக்கும். அதை தாண்டி இன்னும் ஹைட் போச்சுன்னா பிகர் க்ளவுடாக மாறும். அண்ட் அதுக்கு பேர் தான் கிமுலோ நிம்பஸ் க்ளவுட். அண்ட் அந்த க்ளவுட்னால தான் தண்டர் ஸ்ட்ரோம், இடியுடன் கூடிய மழை பெய்யுது இல்லையா, அப்படி நடக்கும். ஸோ இது எல்லாமே தீர்மானிக்கிறது அங்கே அந்த லொக்கேஷனோட லாப்சி ரேட். இது இடத்துக்கு இடம் மாறக்கூடியது லாப்சி ரேட். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு. when the environmental lapse rate is lesser than the SALR. ஸோ என்விரான்மெண்டல் லாப்ஸ் ரேட் தெரியும் உங்களுக்கு என்னென்னு. அது வந்து SALR, அதாவது சேச்சுரேட்டட் அடியாபேட்டிக் லாப்ஸ் ரேட்டோட கம்மியாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஏர் மாஸ் அப்சல்யூட்லி ஸ்டேபிள், எந்த ஒரு நகர்வு ஏர் மாஸில் இருக்காது. அப்போ என்ன ஆகும், அங்கே ஏர் மாஸ் நகரலை அப்படின்னா அதில் க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எப்போ க்ளவுட்ஸே ஃபார்ம் ஆகலையோ அப்போ மழை பெய்யாது. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு எங்கே அப்படின்னா இயர்லி மார்னிங்கில் லேண்ட் சர்ஃபேஸில் இது நடக்குது. இப்படி என்விரான்மெண்டல் லாப்சி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இதோட சேச்சுரேட்டட் அடியாபேட்டிக் லாப்சி ரேட்டோட. ஸோ இப்படி இருக்கும்போது ஏர் மாஸ் நகராது, அண்ட் ஏர் மாஸ் நகராத பட்சத்தில் மேகம் உருவாகாது, அண்ட் மேகம் உருவாகலைன்னா மழை பெய்யாது. ஓகேவா? ஸோ இது ஒரு கேஸ். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் தி என்விரான்மெண்டல் லாப்சி ரேட் இஸ் லார்ஜர் than the DALR, that is dry adiabatic lapse rate. என்விரான்மெண்டல் லாப்சி ரேட் வந்து DALR கூட இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ஏர் மாஸ் அப்சல்யூட்லி இன்ஸ்டேபிள், அதாவது நிறைய நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போ ஒரு ஏர் மாஸ் நகருதோ அது எவ்வளோ தூரம் நகருது அப்படிங்கிறத பொறுத்து அங்கே வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்கலாம், மழை பெய்யலாம், இடியுடன் கூடிய மழையும் பெய்யலாம். ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணுறது இந்த விஷயம்தான். அது இது எங்கே நடக்குது அப்படின்னா பொதுவாக அந்த மதிய நேரங்கள் நடக்குது. ஸோ இந்த என்விரான்மெண்டல் லாப்சி ரேட் இஸ் லார்ஜர் than the DALR அப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மழைக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அந்த இதை தான் வெப்பச்சலன மழை அப்படிங்கிறோம். அதாவது இந்த வெயில் ஓவராக அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் லாப்சி ரேட் இருக்குல்ல, இது ரொம்ப அதிகமாகிடும். இது எப்போ ரொம்ப அதிகமாகுதோ அப்போ என்ன ஆகும்னா இந்த DALRக்கு இதுக்கான வித்தியாசம் அதிகமாகிடுமா. ஸோ இந்த ட்ரை அடியாபேட்டிக் லாப்சி ரேட் ரொம்ப ஹைட் நகரும். அது ரொம்ப ஹைட் போகும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் க்ளவுட் ஃபார்ம் ஆகும்.
இன்னமும் அதிக ஹீட் காலையில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கிளவுட்ஸ்லேருந்து பெரிய கிளவுடாக மாறும், மழை பெய்கிற அளவுக்கு. அப்படியும் இன்னும் அதிகம் மூவ் ஆச்சுன்னா அதுலேருந்து தண்டர் ஸ்டோம் வர அளவுக்கு, அதாவது புயலுடன் இடியுடன் கூடிய மழை பெய்கிற அளவுக்கு பெருசாகும். ஸோ இதை தான் வெப்பச்சலன மழைங்கிறோம். அண்ட் இதுதான் ஏற்படுது எப்போ பகல் நேரத்தில் அதிகமாக வெயில் அடிச்சுது அப்படின்னா அன்னைக்கு மதியம் மழை பெய்யும் இல்லை சாயங்காலம் மழை பெய்யும் இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். இந்த லாப்சி ரேட் சேஞ்சஸ் தான் வெயில் அதிகமாக இந்த வெப்பச்சலன மழை பெய்யணுமா இல்லையாங்க முடிவு பண்ணுறது. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியாத பட்சத்தில் டவுட் கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோ கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னோட வீடியோஸை குரூப் பண்ணி பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா செக் பண்ணி பாருங்கள். எங்களோட கனெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட மெயில், ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.